இப்போ வந்து ரொம்ப நாளா என்டிஏக்குள்ள விஜய் போயிடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு வார காலமா இப்போ வரைக்கும் காலைல ஒரு 10 மணி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ சொல்றாங்க தாவேகா தனித்து போட்டியிடுது, குறிப்பா வந்து விஜய் பெரம்பூர் தொகுதியில நிக்க போறாரு அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் அவ்வளோ நாள் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும்? அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு ஏன் வந்து நேத்து வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அதாவது சிம்பிளா சொல்லிட்டீங்க, தனித்து போட்டியிடுகிறாருன்னு சொல்றாங்கன்னு, தனித்து விடப்பட்டார்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நெரேட்டிவ் அவங்க நாம் தமிழரை சொல்ல அந்த மாதிரி தனியா தான் நினைப்பாங்க. அதாங்க தனியா நிற்பது, கூட்டணியில நிற்பது, 40 கட்சியை வச்சுக்கிறது, 20 கட்சியை வச்சுக்கிறதெல்லாம் அவனுடைய இஷ்டங்க. இன் வாட் வே யூ ஆர் கனெக்டட் வித் இட். அதாவது எல்லாத்துக்கும் நெரேட்டிவ் பில்டப் பண்றாங்க மீடியான்னு சொல்ல வரேன். ரைட், நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு என் பதில் என்னன்னா, இப்போ வந்துங்க தாவேகாவினுடைய அரசியல் நுழைவால் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது வந்து திமுக அதிமுக தான். கொஞ்ச அளவுக்கு சீமான் வந்து திருமாவளவன்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா கட்சிகளுமே ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை இழக்குதுங்க. இதுதான் நமக்கு களத்தில் இருக்கிற நிலவரம். ஆனால் கன்சிடரபிளாக இழக்க போகிறது வந்து திமுகவும் அதிமுகவும். திமுக யாரை இழக்க போகுதுன்னு நான் கணிக்கிறேன்னா, தலித்ஸ், மைனாரிட்டிஸ், போத் கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம், ப்ளஸ் செக்குலர் பீப்புள் அகெயின்ஸ்ட் பிஜேபி, ஆன்டி பிஜேபி பீப்புள். இந்த ஓட்டுக்கள் ஒரு 28-30% இருக்குங்க. இந்த ஓட்டை வந்து முழுமையாக இழந்துட மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு கணிசமான அளவு போகிறாங்க. 50 போனால் கூட 15%ங்க.